ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கான சர்டிஃபிகேட் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கு எல்லாமே பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஸ்டாண்டர்டு என்ன இருக்கணும் அப்படின்னு டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேல் கேண்டிடேட் பார்க்கலாம். இவங்களுக்கு ஹைட் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும். மார்பு சுற்றளவு மூச்சு வெளிவிட்ட நிலையில் 79 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்தது ஃபீமேல் கேண்டிடேட். இவங்களுக்கு ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். மார்பு சுற்றளவு வந்து மூச்சு வெளிவிட்ட நிலையில் 74 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு 150 சென்டிமீட்டரும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 145 சென்டிமீட்டரும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட். இது டிஎன்பிசியோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சர்டிஃபிகேட் வாங்கணும். வேற ஃபார்மேட்டை வந்து டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபார்ம்ல யாரு சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னா above the rank of assistant surgeon, அதாவது கவர்மெண்ட் டாக்டர் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு மேல உள்ளவங்க தான் சைன் பண்ணணும். அதோட மட்டும் இல்லாம அவங்க சீல் கண்டிப்பா இருக்கணும், டேட்டும் இருக்கணும். இந்த சர்டிபிகேட்டை நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி வாங்கக்கூடாது. நோட்டிபிகேஷன் டேட்லயோ இல்ல அதுக்கு பிறகோ தான் இந்த சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா வாங்கணும். அடுத்தது ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் வாங்கணும். இதுதான் ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் தான் டிஎன்பிசியோட ஃபார்மேட். இதுல தான் நீங்க வாங்கணும். வேற ஃபார்மேட்ல வாங்கினா டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சர்டிபிகேட்டுக்கு யாரு சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர். அவங்க வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் ரேங்குக்கு மேல இருக்கணும். அவங்களுடைய சீலும் டேட்டும் கண்டிப்பா இருக்கணும். இதுலயே விஷன் ஸ்டாண்டர்ட் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தூர பார்வை எவ்வளவு இருக்கணும், கிட்ட பார்வை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்திருக்காங்க. அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்க. டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அடுத்தது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்க. கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். டிஎன்பிசி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா லைட் வெஹிக்கிள் இல்லைன்னா ஹெவி வெஹிக்கிள் இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒன்னு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின பிறகு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஃபார்ம். இது டிஎன்பிசியோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்கணும். அதர் ஃபார்மேட்டை டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சர்டிபிகேட்ல கம்பெனி மேனேஜர் இல்லைன்னா ஓனர் சைன் பண்ணிருக்கணும். அவங்க சீல் டேட் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிபிகேட். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்க. இந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அதாவது ஆட்டோமொபைல் மெக்கானிக்ஸை பத்தி பேசிக் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்க சைன் பண்ணி இந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். இதுதான் இந்த சர்டிபிகேட் ஃபார்மேட். இது டிஎன்பிசியோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றவங்க இந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண இன்ஸ்டிடியூட்லயோ இல்ல ஆர்கனைசேஷன்ல தான் நீங்க இந்த சர்டிபிகேட்டை கண்டிப்பா வாங்கியிருக்கணும். நோட்டிபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி தான் இந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கணும். குரூப் 4 அப்ளை பண்றதுக்கு தேவையான எஜுகேஷனல் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட், டிடபிள்யூ சர்டிபிகேட், பிடபிள்யூ சர்டிபிகேட் இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க.